மனசாட்சியன் மனசாட்சிடா மனசாட்சிடா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மாரி செல்வராஜ் அண்ணனோட 4வது படம் நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு படம் வந்து பரியேறும் பெருமாள் என்ன மாதிரி பிளாக் பஸ்டர், 2வது படம் கர்ணன் பிளாக் பஸ்டர், மாமன்னன் மெகா பிளாக் பஸ்டர், உதயநிதி அண்ணனோட லாஸ்ட் படம். அப்புறம் இப்போ அமைச்சர் ஆகிட்டார், செம்மையாக வேலை பண்ணிகிட்ருக்கிறாரு, அரசியல் பிஸி. நமக்கு அரசியல் தேவையில்லை, சினிமா மட்டும்தான். ஸோ இப்போ 4வது படம் பைசான். பைசான் டைட்டில் பேர். யார் ஹீரோனா நம்ம த்ருவ் விக்ரம், அர்ஜுன் ரெட்டி தெலுங்கு டப்பிங் பண்ணி ரீமேக் பண்ணி வந்த ஆதித்யா வர்மா, அதுக்கப்புறம் மகான் 2 படத்துக்கு அப்புறம் தன்னோட வர்மா பாலா அண்ணன் படத்தில் நடித்தார், பாலா சார் படத்தில். அதுக்கப்புறம் இதோட அவரோட 4வது படமான பைசானில் லீடாக பண்ணுறாரு. விக்ரம் சார் அவங்க பையன் படம்னால ஓப்பன் பண்ணி ஷூட்டிங்லாம், படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் அவங்க நடிக்கிறாங்க ஹீரோயின் கேரக்டரு. மற்றபடி விக்ரம் சார் ஷூட்டிங் அந்த கிளாப் பட்டனை தட்டிட்டாரு. ஷூட் ஸ்டார்ட்ஸ் பைசான். ஸோ ஷூட்டிங்கில் எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னும் யார் இதுக்கு இசையமைக்க போகிறாங்க அதெல்லாம் இன்னும் சரியாக தெரியல. பைசான் ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் ரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷன் தான் இது. ரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷன் தான் இது. ஸோ பைசான் வந்திருக்கு. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரஞ்சித் அண்ணனும் மாரி செல்வராஜ் அண்ணனும் செம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், இவரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தது இன்றைக்கி மிகப்பெரிய டைரக்டராக இருக்காங்க 2 பேருமே. வாழ்த்துக்கிறேன்னா மென்மேலும் நல்ல சமூகத்தை எல்லாருக்கும் எல்லாம் சொந்தங்கிற சமூகமான படங்களை எப்போவுமே மக்களுக்கு தாங்கண்ணா மனசாட்சி மகேஷ் சார்பாக கேட்டுக்கிறேன். இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஒன்று, எல்லாருக்குமே நல்லது நடக்கணும். அதுதான் எங்களோட குறிக்கோள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்கள் மக்களை எங்கள் சேனல் மூலமா சந்தோஷப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். ஸோ எவ்வளோ எஃபர்ட் எடுத்து என் மக்களை நான் எவ்வளோ சிரிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ சிரிக்க வைப்பேன். நன்றி. ஸோ அதே மாதிரி அண்ணா ஏன்னா நான் நகைச்சுவை கதாபாத்திரம் இந்த மூஞ்சிக்கு எதனா இருந்தால் பார்த்து கொடுங்கண்ணா. நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறேண்ணா, மனசாட்சி மகேஷ் தான், இதே பேர் தாண்ணா. யூடியூப்லேயும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாண்ணா. இன்ஸ்டாகிராமில் நம்பர் தரேண்ணா, தயவுசெய்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கண்ணா. ஏன்னா ரஞ்சித் அண்ணாக்கிட்டே கேட்டுக்கிறேன், மாரி செல்வராஜ் அண்ணாக்கிட்டே கேட்டுக்கிறேன், ஏன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ பைசானோட இந்த படம் வந்து ஃபுல்லாக ஒரு காட்டெருமையை மையமாக வச்சு எடுக்க போகிற கதை மாதிரி தான் தெரியுது. பரியேறும் பெருமாளில் நாயை வச்சு எடுத்தாங்க. கர்ணன்லேயும் கன்னி நாயை வச்சு எடுத்தாங்க. மாமன்னன்லேயும் பன்னிகளும் நாய்களும் மேய்க்க விட்டு வச்சு நாய்கள் வச்சு எடுத்தாங்க. இதில் காட்டெருமையை மையமாக வச்சு கதை வருது. துருவ் விக்ரமனோட பாடி எக்ஸ்சேஞ்சிங் வேறு லெவலில் இப்படி நிற்கிறாருங்க. என்ன மாதிரி பாடிங்க, எப்பா சரியாக இருக்குது. தன்னோட மகன் படத்துக்கு அப்பா சியான் விக்ரம் அவர்கள் ஆரம்பித்து வச்சுட்டு ஷூட்டிங் நல்லபடியாக இருக்கும். ஆல் த பெஸ்ட். படம் நல்லபடியாக வரணும், நல்லபடியாக ஷூட்டிங் போய்ட்டு தரமான அனௌன்ஸ்மெண்ட், தரமான எக்ஸைட்மெண்ட்டை தாங்க. வாழ்த்துக்கள்.